ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். இன்னும் டியூ டேட்டுக்கு 84 டேஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈஸ்டர் என்னென்னலாம் பண்ணோம், என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத இந்த மினி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பிஃபோர் பேபி கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஸ்லிப்பர்ஸு, ஜுவல்ஸு, நெயில் பெயிண்ட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகி காலையில் மேக்கப் பண்ணிவிட்டு சர்ச் போய் ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். ஆஃப்டர் பேபி பார்த்திங்கன்னா, எனக்கு நானும் கிளம்பி அவனையும் கிளப்புறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதுலேயும் 2வது பாப்பா கன்சீவாக இருக்கனால நான் எங்கேயுமே போகிறதில்ல, போகவும் முடியல. ஸோ இந்த ஈஸ்டர் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணி நான் ரெடி பண்ணியிருந்தேன். அம்மா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மதியம் ஒரு 1 o'clock வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அப்பாடா, நம்ம பாப்பாவை பார்க்க ஒரு ஆடு சிக்கிருச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நம்மளே பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஐஸ்கிரீமை ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அதுக்குள்ளே என்னோடய சன் எந்திரிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் தரோம். ஸோ அவரோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கழித்து தூக்கம் தெளிஞ்ச பிறகு நல்லாவே ஐஸ்கிரீம்ஸை சாப்பிட்டாரு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் கதை பேசணும். அதுக்கப்புறம் அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. சிக்கன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸு. ஸோ அதை நல்லா சாப்பிட்டோம். எப்போவுமே சாப்பாடு யாருனா செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது யாராச்சும் சமைச்சு கொடுத்து நம்ம உட்காந்து சாப்பிட்டா அதில் இருக்க சுகமே தனின்றதுனால ஜாலியாக அமர ஆற சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தேன். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தாங்க, கருப்பட்டி பணியாரம். ஸோ அது சாப்பிட்டோம். அதுக்குள்ளே என் பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுனேன். சிக்கன் ரைஸ் அது நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில், டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் ஈவினிங்க்கு அம்மாவுக்கு நான் ஸ்பெஷலாக பாயசம் செஞ்சுருந்தேன். சேமியா ஜவ்வரிசி பாயாசம். எனக்கு இந்த மாதிரி திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த பாயாசமும் சூன் நான் வீடியோவாக ஷேர் பண்ணுவேன். டாடா.